ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக்னாலஜி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நிறைய இன்டர்வியூஸ், ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்லலாம் இன்டர்வியூஸில் ப்ராப்ளம் சால்விங் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு 450 ப்ராப்ளம்ஸ் கிட்டே இந்த சீரீஸில் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எல்லாமே கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் இந்த வெப்சைட்டில் இருக்கிறதும் ப்ளஸ் நம்மளுடைய லீட் கோட் அந்த அந்த வெப்சைட்டில் இருக்கிறதும் எல்லா ப்ராப்ளமும் வந்து சால்வ் பண்ணி காட்ட போகிறோம். எல்லா மீன்ஸ் ஒரு 450 இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ். அதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் கெயின் பண்ணலாம். ஓகே, இப்போது இங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் இது எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணி பார்த்தது. ஓகே, இப்படி தான் இருந்தது. ஓகேவா, உங்களுக்கும் இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போது இந்த கொஷின் என்ன அப்படின்னா, இந்த கொஷினோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஆட் ஆர் ஈவன் அப்படின்றத இந்த கொஷின். நமக்கு வந்து ஒரு விதமான நம்பர் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த நம்பர் வந்து ஆடா ஈவனா அப்படின்றத நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி சொல்லணும். அதுதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்போ இவங்களே கொடுத்துருக்காங்க. 15 அப்படின்னு போட்டால் அது ஆடுன்னு வரணும், 44 அப்படின்னு போட்டால் அது ஈவன் வரணும். இது எதை வச்சு சொல்கிறாங்க? வச்சு இப்போது 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே 3 வச்சுக்கிறேன். இது டிவிஷன். ஓகேவா, 2ல் 3 போகுமா? 1 டைம் போகும். இப்போ 2 ஆகும். ரிமைண்டர் 1 வரும் இல்லையா? ஸோ இப்போ இப்படி 1 வருது. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக டிவிசிபிள் ஆகலை. இது எப்போ பர்ஃபெக்டாக டிவிசிபிள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து 0வாக இருந்தால் மட்டும் சொல்லலாம். சாரி, கொஞ்சம் லேப்டாப்பில் பண்ணுறதுனால அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இது 0 கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து பர்ஃபெக்டாக டிவிசிபிள் ஆகலை. அப்போ இது வந்து ஒரு ஆட் நம்பர். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 4 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக டிவிசிபிள் ஆகும். 4ன்னு எடுத்துக்கிறீங்க, 4ஐ வந்து 2ஆல் டிவைசிபிள் பண்ணுறீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் போகும், நமக்கு வந்து 4 கிடைக்கும். அண்ட் லாஸ்ட்டாக ரிமைண்டர் வந்து 0 வந்துடும். ஸோ அப்போ இது என்னது? பர்ஃபெக்டாக டிவிசிபிள் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ இந்த பர்ஃபெக்டாக டிவிசிபிள் ஆகிறதுனால இது வந்து ஈவன் நம்பர். ஸோ இதுதான் பேசிக்கான இந்த கான்செப்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. எப்போவுமே டிவிஷன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இதை நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, போட்டிருக்கு. ஓகே, இப்போது அவங்க சொல்கிற மாதிரி 15 டிவைடட் பை 2ன்னு போட்டால் நமக்கு வந்து 7.5 வருது. ஏன் அப்படி வருது? அது ஆக்சுவலாக இங்கே மேலே இருக்கக்கூடிய ஆன்சரை தான் சொல்லுது. இதுதான் ஆன்சர், இதை தான் சொல்லுது அது. பட் நமக்கு வந்து கோஷியன்ட் வேணாம், இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஆன்சர் வேண்டாம். நமக்கு வேண்டியது ரிமைண்டர் ஆர், அது கீழே இருக்குது. ஸோ ரிமைண்டர் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுனா, நீங்கள் வந்து இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் கேல்குலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 15 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு போட்டோன்னா 0.3. ஸோ இப்போ ரிமைண்டர். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ரிமைண்டரை பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டு கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து 15 வந்து 0.3னா 0, அப்ராக்சிமேட் 0. ஓகேவா, நம்ம இப்படி போடும்போது நமக்கு கரெக்டாக வரும். பட் கேல்குலேட்டர் ரொம்ப மைனூட் வேல்யூஸ் காட்டுறதுனால 0.3ன்னு வருது. ஓகே, இப்போ இதுவே நம்ம வந்து அவன் சொல்கிற மாதிரி 44 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டோன்னா 0.88, அதாவது அப்ராக்சிமேட் 1. ஸோ இப்போ 1ன்னா இது ஈவன். அது அந்த லாஜிக் தான். ஸோ இப்போ இந்த லாஜிக் நம்ம என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு இங்கே ஆட் அப்படின்ற ஆட் ஈவன் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன், டெஃப் ஃபங்க்ஷன் போட்டு அது உள்ளே கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனு, கிளாஸு இதெல்லாம் என்னன்னே தெரிலனா பரவாயில்ல, நம்ம வந்து பைத்தான் டியூட்டோரியல்ஸ் வந்து போட போகிறோம் இனிமே. ஸோ அதில் நம்ம வந்து இதெல்லாம் என்னன்னு பார்த்துருவோம். பேசிக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து பைத்தானில் சால்வ் பண்ண போகிறோம். பைத்தான் 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு இஃப் கண்டிஷன் எழுத போகிறோம். இஃப்னா என்ன? இஃப்னா இஃப், அவ்வளோதான். அதாவது ஒரு வேலை அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழில், அதான் இஃப்.
இஃப் இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க தெரியுமா, அதான் அவங்க கொடுக்கக்கூடிய இன்புட். இந்த ஓபின்னு கொடுத்துருக்காங்க தெரியுமா, அதுதான் நம்ம இப்போ கொடுக்க போகிற அவுட்புட். ஸோ அவங்க கொடுக்க போகிற இன்புட் என்னன்னே நமக்கு தெரியாது. அப்போ நம்ம இந்த இடத்துல அதை என்னன்ற ஒரு வேரியபிள்னா ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் என்னத்தை வேணால் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு பாக்ஸை மட்டும் கொடுப்போம், அந்த பாக்ஸ்க்குள்ளே அவங்க அவங்களோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணிப்பாங்க. இப்போதைக்கு அந்த பாக்ஸோட பேர் என் பர்சன்டேஜ் 2 அது வந்து ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் அது என்னது? ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் அது ஈவன், ஈக்குவல் டு ஒன்னாக இருந்தால் அது ஆடு. ஓகே, சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான். இப்போ அது ஈக்குவல் டு ஜீரோ, அப்போ அது என்னது? இந்த இடத்துல ஒரு கோலன் வைக்கணும். இப்போ அது என்னது? ஈவன். அப்போ என்ன பண்ணும்? ரிட்டர்ன் பண்ணிடும். ரிட்டர்ன்னா எழுதும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் ஈவன். ஓகே, அவ்வளோதான். இன்னும் பெஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா எல்ஸ் எல்ஸ்னா அப்புறம் ஒரு வேளை ஜீரோ இல்லைன்னா ஒன்று தானே இருக்க முடியும், இல்லை வேற எந்த நம்பராக இருந்தாலும் அது வந்து ரிட்டர்ன் பண்ணு. என்னவா ரிட்டர்ன் பண்ணு? ஆடு அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடு. அவ்வளோதான், பேசிக்காக இவ்வளோதான். பட் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் அந்த வேல்யூவை கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுத்தா வேலைக்கு ஆகாது. என்ன பண்ணலாம்? ஓபி ஈக்குவல் டு, எப்பவும் டபுள் கோட்ஸ் போடணும். நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா டபுள் கோட்ஸ் போடணும். ஆப்ஜெக்ட்ன்றது என்னது? ஓபின்றது என்னது? ஒரு டப்பா. அந்த டப்பாக்குள்ளே நம்ம எப்பவும் ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா டபுள் கோட்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணணும். அதாவது ரொம்ப விலை மதிப்புள்ள பொருட்கள்லாம் நீங்கள் ஒரு கவரில் ரேப் பண்ணி ஸ்டோர் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது என்னது? ஈவன். ஒரு வேளை அது ஜீரோவாக இல்லை அப்படின்னா அப்போ ஓபிக்குள்ளே என்னத்தை ஸ்டோர் பண்ண சொல்கிறோம் கம்ப்யூட்டரை? அது வந்து ஆடு அப்படின்னு ஸ்டோர் பண்ணணும். அவ்வளோதான். இப்போது இந்த ஈக்குவல் டு 1 போட்டிருக்கேன். 1 போட்டால் என்ன அர்த்தம்? n டிவைடட் பை 2, ரிமைண்டர் வந்து 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் நமக்கு சொல்லக்கூடாது, அது செக் பண்ணணும் அப்படின்னா டபுள் ஈக்குவல் டு போடணும். n அந்த பர்சன்டேஜ் 2 வந்து ரிமைண்டர் என்ன வருது? 0 வருதா அப்படின்னு கேட்குறோன்னா 2 ஈக்குவல் டு போடணும். இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வேரியபிள்குள்ளே தான் ஸ்டோர் ஆகிருக்கு, பட் அது விசிபிளாக நமக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் பண்ணணும். எதை ரிட்டர்ன் பண்ணணும்? ஒருவேளை இது நடந்தால் இங்கே போயிடும், இது நடக்கலைன்னா இங்கே போயிட்டு இங்கே போகும். எப்படி இருந்தாலும் இந்த ஓபிக்குள்ளே தான் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ அப்போ ஓபியை ரிட்டர்ன் பண்ணாலே இது ஆடா ஈவான்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ போயிட்டு கம்பைல் அண்ட் ரன் அப்படின்னு இருக்கிற இந்த பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்பைலேஷன் போயிட்டுருக்கும். பாருங்கள் 1 அப்படின்னா அது ஆட் அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ கஸ்டம் இன்புட் நான் கொடுக்குறேன், அவங்க சொன்ன மாதிரி 44ன்னு கொடுக்குறேன். எக்ஸாக்ட் அவுட்புட், எக்ஸிக்யூட் அவுட்புட் ஈவன் கரெக்டாக தான் வந்திருக்கு. எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டும் சரி, அதுதான் கரெக்டாக தான் வந்திருக்கும். ஸோ இப்போ என்னோட அவுட்புட்டை பார்க்கலாம். ஈவன் பாருங்கள், எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டும் ஈவன், என்னோட அவுட்புட்டும் ஈவன், இன்புட் வந்து 44. ஆசம் இல்லையா? ஸோ இவ்வளோ தான். இப்போ இதை முடித்தோடனே சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கோடு வந்து சப்மிட் ஆயிரும். உங்களது அக்யூரசி எவ்வளோ ஆகும் அது எல்லாத்தையும் சொல்லும். மொத்தம் எத்தனை அட்டம்ப்ட்ஸு எல்லாத்தையுமே சொல்லும். டெஸ்ட் கேசஸ் பாஸ்டு, மொத்தம் 200 டெஸ்ட் கேசஸ் பாஸ் பண்ணியிருக்கு. 0.03 செகண்ட்ஸ் தான் டைம் எடுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சும்மா இன்ஃபர்மேஷன் தரும். பேசிக்காக இவ்வளோ தான். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு ப்ராப்ளமில் சந்திப்போம். பாய்.